இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 33ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வார்த்தை வழிபாட்டில் முதல் வாசகம் தானியேல் ஆகமத்திலிருந்து 12 அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள். இரண்டாவது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10 அதிகாரம் 11 முதல் 14 மற்றும் 18. நற்செய்தியாக மார்க்கு நற்செய்தி 13 அதிகாரம் 24 முதல் 32 வரை. ஆங்கில மீதை செஸ்டர்டன் ஞாபக மறதி உள்ளவர். ஒரு சமயம் அவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது டிக்கெட் பரிசோதகர் வந்து அவரது பயணச்சீட்டை கேட்கிறார். அங்கும் இங்கும் தேடி பார்த்த பின்னும் அது கிடைக்கவில்லை. பெரிய மனிதரை தொந்தரவு செய்ய விரும்பாத பரிசோதகர், சரி, தேடி பார்த்து வையுங்கள், நான் அடுத்த பெட்டிக்குள் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டார். அதற்குள் செஸ்டன், எனக்கு என் பயணச்சீட்டை எங்கே வைத்தேன் என்பது மறந்து போய்விட்டது கூட பெரிய பிரச்சனை இல்லை. நான் எந்த ஊருக்கு போய் சேர வேண்டும் என்பதே மறந்துவிட்டதே. அதுதான் இப்போதைய என்னுடைய பிரச்சனை என்றாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழ்வின் நோக்கம் என்ன? வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய இலக்கு என்ன என்பதையே நம்மில் எத்தனை பேர் மறந்து வாழ்கிறோம்? கிரேக்க நாட்டு தத்துவஞானி தியோஜனஸ் ஏதென்ஸ் நகரத்தின் வீதியில் ஒரு நாள் கூடாரம் அமைத்து கடை வைத்தாராம். அந்த கடையின் முன் ஒரு பெரிய விளம்பர பலகை ஒன்றை பொறுத்திருந்தார். என்ன அது? ஞானம் இங்கே விற்கப்படுகிறது என்ற அறிவிப்பு அது. அந்த வழியாக கடந்து சென்று கொண்டிருந்த பணக்காரன் ஒருவன் அந்த விளம்பரத்தை படித்துவிட்டு ஏளனமாக முதலிலே சிரித்தான். உடனே தன் வேலையாளை பிறகு அழைத்து 3 நாணயத்தை கொடுத்து கொஞ்சம் ஞானம் வாங்கி வருமாறு கேட்டான். வேலையாள் ஞானிடம் சென்று பணத்தை கொடுத்து ஞானத்தை கேட்டான். பணத்தை தன் பையில் போட்டுக்கொண்ட ஞானி ஒரு காகிதத்துண்டில் பின்வருமாறு எழுதி கொடுத்தார். நீ எதை செய்தாலும் உன் கண் முன்பாக இறுதி முடிவை நினைத்துக்கொள். நீ எதை செய்தாலும் உன் கண் முன்பாக உன் இறுதி முடிவை நினைத்துக்கொள் என்று. இந்த அறிவுரை அடங்கிய காகித துண்டை பெற்றுக்கொண்ட அந்த பணக்காரன் தொடக்கத்தில் அதில் வேடிக்கையாகத்தான் நினைத்து சிரித்தான். விளையாட்டாகத்தான் அதை பார்த்தான். காலப்போக்கில் அதில் உண்மையிலேயே ஞானம் இருப்பதை உணர்ந்து அவ்வார்த்தைகளில் அடங்கியுள்ள உண்மையை தான் மட்டுமின்றி மற்றவர்களும் அறிந்து உணர்ந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக அதனை தங்கத்தகடில் பொறித்து கதவு நிலையில் மாட்டி வைத்தானாம் அந்த பணக்காரன். நகைச்சுவையாக சொல்லுவார்கள், தலையில் வழுக்கை தடவி பார்த்து சிரித்து கொண்டே ஒருவர் சொன்னாராம், உதிர்ந்து விழும் ஒவ்வொரு முடியும் இன்று இறுதி சந்திப்பு நெருங்கி வருகிறது என்பதை நினைவூட்டுகிறது என்று. காலத்தின் அறிகுறிகளை அறிந்து உணர்ந்து அதற்கேற்ற முறையில் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள நினைப்பவர் அவர். எதிர்காலம் பற்றிய எதுவுமே நிச்சயமில்லை, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இறுதியாக நம் அனைவரும் ஒரு நாள் இறைவனை சந்திப்போம். அது தனி மனித இறப்பிலோ உலக முடிவிலோ தனி தீர்வையிலோ பொது தீர்வையிலோ நடக்கும். அந்த சந்திப்பு ஆனந்தம் தரும் ஒன்றாக இருக்குமா, இல்லை அச்சுறுத்துகின்ற ஒன்றாக இருக்குமா என்பது நாம் இன்று வாழும் வாழ்க்கையை பொறுத்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருடன் எப்போது வருவான் என்று யாருக்கு தெரியும்? விபத்து எப்போது நிகழும் என்று யாருக்குத்தான் தெரியும்? இறப்பு எப்போது வரும் என்று யாருக்கு தெரியும்? ஆண்டவரின் நாள் பற்றி ஆமோஸ் இறைவாக்குனர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அந்த நாள் சிங்கத்திடமிருந்து தப்பி ஓடிய ஒருவனை கரடி ஒன்று எதிர்கொண்டார் போலும், அவன் தப்பியோடி வீட்டிற்கு நுழைந்து சுவரில் கைவித்து சாய்த்த போது பாம்பு ஒன்று கடித்தார் போலும் இருக்கும் என்று மிக அருமையான வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசி 5 அதிகாரம் 19வது வசனம். அந்த நாள் மனிதர் எதிர்பாராத நாளாக இருக்கும்.
மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்குவதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது என்று தொடக்க நூல் 6:5-6 படிக்கிறோம். அதனுடைய விளைவை பார்க்கிறோம். நோவா காலத்து பெருவெள்ளம், பேரழிவு, அதுபோல் அந்த நாள் தெய்வசனத்தின் நாளாக கூட இருக்கலாம். இயேசுவும் அந்த நாளை பற்றி பேசுவார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறையில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லெண்ண செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் என்று இயேசுவும் உரைப்பார். யோவான் நற்செய்தி 5:28-29 வரை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் மாட்சியோடு வரும்போது இறந்து போய் மண்புழுதில் உறங்குகின்ற அனைவருள் பலர் வெளித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர் என்று இன்றைய முதல் வாசகத்தில் முழங்கும் தானியேல் 12:2. அதற்கு முன் நூலில் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். 12:1. வாக்குரிமை இருந்தாலும் வாக்காளர் பட்டியல் பெயர் இல்லை என்றால் தேர்தலின் போது எப்படி வாக்களிக்க முடியும்? பிரியமானவர்களே, இந்த நூல் யாது? இதுதான் யோவான் கண்ட வாழ்வின் நூல். திருவெளிப்பாடு 20:12 படிக்கிறோம். 72 சீடர்கள் நற்செய்தி பணியில் தங்கள் சாதனைகள் எல்லாம் பெருமிதத்தோடு எடுத்து கூறிய போது ஆண்டவர் கூறுவார், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக் கண்டேன். 1000 தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றிய மகிழுங்கள். லூக்கா நற்செய்தி 10:17-20 நாம் இயேசு அறிவுறுத்துவதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சிதறிய விண்மீனங்களை எல்லாம் சேர்த்தணைத்து வானத்தில் தன் பெயரை காண்பாராம் சிறுமலர் தெரேசா. சிறு வயதிலேயே அவருக்கு அவ்வளவு முதிர்ச்சி, அவ்வளவு தாகம், அவ்வளவு அர்ப்பணிப்பு ஆண்டவர் மேல். வாழ்வு நூலில் எழுதியுள்ளது என்றால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரின் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவது என்று பொருள். அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர் சிலரே. இந்த பின்னணியில்தான் யோவான் கண்ட காட்சியை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்பொருளில்தான் சீனாய் மலையடியில் பொற்கன்றும் குட்டியை வழிபட்ட இஸ்ராயல் மக்களை கண்டித்தார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கி விடுவேன். விடுதலை பயண நூல் 32-33 ஆண்டவர் தெல்ல தெளிவாக கூறுகிறார். பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நூலிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என்பது ஆண்டவர் கூறக்கூடிய உறுதி. வானகத்தில் இருக்கும் வாழ்வு நூலில் நமது பெயரை இறைவன் எழுதுவதும் எழுதாமல் விடுவதும் அவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அன்று, நமது வாழ்வில் நாம் எடுக்கும் முடிவுகளை பொறுத்தது. எனவே இயேசுவின் வருகையின் போது இறைவன் அல்ல தீர்ப்பிடுவது, நாம் நம்மையே தீர்ப்பிட்டுக் கொள்கிறோம் என்பதே யதார்த்தமான உண்மை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வோம். இரக்கத்தின் காலமான நிகழ்காலத்திலேயே இறைவனுக்கு ஏற்ற செயல்களில் ஈடுபடுவோம். இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது, ஏதோ ஒன்றுக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. மனிதன் இந்த நிகழ்வுகளை கொண்டே நடக்க இருப்பவற்றை கணித்து தன்னை காத்து கொள்ளவும் தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளவும் பழகிக் கொள்கிறான். விண்ணும் மண்ணும் யாவும் ஒளிந்து போனாலும் அதை உருவாக்கி இறை சக்தி, இறை பிரசன்னம், இறைவனுடைய வார்த்தை நிலைத்திருப்பது மாற்றம் கொணரும் ஆற்றல் மிக்கது என்பதை உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆம், தூக்கம் களைவதல்ல விழிப்பு. வாழ்க்கை தூங்கிவிடாமல் பார்த்து கொள்வதே விழிப்புணர்வு. தூக்கம் களைவதல்ல விழிப்பு, வாழ்வு தூங்கிவிடாமல் பார்த்து கொள்வதே விழிப்பு. விழிப்போடு இருப்போம், வாழ்வை காத்துக்கொள்வோம், இறைவன் சாட்சிகளாக வாழ்வோம். ஆமென்.